வணக்கம். இது களமாடித்தன். இந்த வந்து ஆவக்காய் வீட்டில் செய்ய போகிறேன். எனக்கு மார்க்கெட்டில் தாம்பரத்தில் வாங்கிட்டு வந்தேன். இது 1 கிலோ 200 இது 200 அந்த மாங்காய். இது இந்த மாதிரி காம்போட பார்த்து வாங்கிக்கிங்க. அதான் வந்து வீணாகாமல் இருக்கும். அந்த காம்பெல்லாம் அள்ளி பசங்க படத்தில் இந்த மாதிரி உடஞ்சிருச்சிடலாம். இல்லை இந்த மாதிரி வாங்கிட்டு இதை வந்து இந்த மாதிரி 2 தடவை கழுவிங்க. தண்ணி ஊற்றி இந்த மாதிரி தண்ணியில் 2 தண்ணியில் போட்டு கழுவிக்கணும். இது 2 வருஷம் ஆனாலும் இந்த மாங்காய் வீணாக போகாது. இந்த மாதிரி காம்பு இருக்கணும். இந்த இடத்துல இந்த காம்பு இருக்கணும். காம்பு இல்லைன்னா அழுகி போயிடும். இன்னும் 2 தண்ணி போட்டு கழுவிடுங்க. எங்கே போட்டு நல்லா 2 வாட்டி கழுவியாச்சு. கழுவிட்டு இந்த மாதிரி காட்டன் துணியில் இது நல்லா உணர்த்தி எடுத்துக்கணும். சும்மா தொடச்சி இந்த மாதிரி நல்லா தொடச்சிட்டேன். இந்த மாதிரி கழுவி நல்லா தொடச்சிட்டு இந்த மாதிரி ஒரு சட்டியில் போட்டுங்க. மண் சட்டி இல்லைன்னா பீங்காய் பாத்திரம் போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதெல்லாம் ஒரு 2 ஸ்பூனு விளக்கெண்ணெய் ஊற்றிக்கிறேன். விளக்கெண்ணெய் பிடிக்காதவங்க நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றிங்க. விளக்கெண்ணெய் ஊற்றினா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். 2 ஸ்பூன் விளக்கெண்ணெய் ஊற்றி நல்லா இந்த எண்ணெய் வந்து இதில் படுற மாதிரி அது வந்து விளக்கெண்ணெய் சூப்பராக எல்லாத்துலேயும் பட்டுட்டு இப்போ இதுக்கு என்ன போட போகிறேன்னா, இதுக்கு 1 கிலோவுக்கு 200 கிராம் கல் உப்பு. ஒரு கையில் இல்லாமல் கையே போடக்கூடாது. 200 கிராம் கல் உப்பு போடுறேன். இதே நல்லா ஒன்று போல வச்சுருக்கு. அடுத்தது வெந்தய பொடி. இது காய வச்சு நுணுக்குன்னா வெந்தய பொடி எல்லாம் 1 ஸ்பூன் போட்டுங்க. 1.5 ஸ்பூன் போட்டுங்க. இது அப்போ தான் வீணாகவும் இருக்கும். இது கடுகு தூள் காய வச்சு பச்சையை தான் கடுகு 2 ஸ்பூன் போட்டுங்க. கடுகு தூள் ரொம்ப நல்லா இருக்கும். பழையதுக்கு தயிர் சாதத்துக்கு எல்லாத்துக்கும் சாப்பிடலாம். இதுக்கு 100 கிராம் வரமிளகாத்தூள், 1 கிராம் வரமிளகாத்தூள் போட்டுக்கிறேன். ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 ஸ்பூனு இதெல்லாம் போட்டு நல்லா ஒன்றா புளிக்க எடுத்து வச்சுட்டு தண்ணி காலையிலேயும் சாயந்தரம் இந்த மாதிரி குடுக்கணும். குடுக்கினாதான் எல்லாத்துலேயும் இந்த மிளகாத்தூள் உப்பெல்லாம் படணும். இப்போ தண்ணி இல்லை நினைக்காங்க. காலையில் குடுக்குறப்ப தண்ணி வந்துடும். நான் எடுத்து காட்டுறேன். இப்போ வீடியோ எடுத்து வைக்கிறேன். அவ்வளோதான். இது வந்து ஒரு துணியோ இல்லை ஒரு காற்று போகாத துணி போட்டு இந்த மாதிரி மடக்கு போட்டு மூடி வச்சோம். அவ்வளோதான். இனிமேல் எனக்கு குளிக்க வைக்கணும். ஒரு 10 நாள் வச்சு உங்கள்கிட்ட எடுத்து காட்டுறேன். கடுமாங்காய் ரெடி ஆகிட்டு இவங்க எப்படி இருக்கு பாருங்க. தண்ணியே ஊற்றலை. இப்போ மாங்காயில் உள்ள தண்ணியே எவ்வளோ தண்ணி போட்டுருவாங்க. மாங்காயில் உள்ள தண்ணி. மாங்காய் அவ்வளோ வாசனையாக அவ்வளோ சூப்பராக இருந்தாலும் சுருங்கி வந்துட்டு பாருங்க. இப்போ இதை வந்து நம்ம ஒரு பீங்காய் ஜாடியில் எடுத்து கண்ணாடி பாட்டில் எடுத்து வச்சுக்கிட்டோம்னா இது 6 மாதம் 1 வருஷம். பழையதுக்கு தயிர் சாதத்துக்கு மாவாடு ஊறுறதுக்கு தயிர் சாதத்தை செய்யணும். தயிர் சாதத்தை வச்சு இந்த மாவாடு ஊறுபாடு போட்டு சாப்பிடுங்க எல்லோரும்.